வணக்கம். புதுப்படம் எப்படி இருக்கு? இன்னைக்கு மே உள்ள ஸ்பெஷல் ரிலீஸ் மலையாளத்தில் இந்தியா சூப்பர் படங்க. நல்ல படக்குழுவினர் அனைவரும் முதல் வம்சங்கள் பிளஸ் பாராட்டுகள். அற்புதமான ஒரு படம் கொடுத்திருக்காங்க. முக்கியமா நிவின் பாரு தனி ஃபேன்ஸ் பிளஸ் எல்லாருமே ஃபேன்ஸ் ஃபேமிலியில எல்லாரும் கலந்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஸ்பெஷல் 9 o'clock சொல்லலாம். அதுக்கு ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி கிளாஸ் பேர் சொன்னோடனே டைட்டில் வந்தோடனே ஒரு ஸ்க்ரீன்ல வந்த உடனே கிளாஸ் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சிறப்பா தன்னுடைய பங்கு பெஸ்டா பண்ணியிருக்காரு. அப்படியே சின்ன ஒரு கட்டு இதுக்கு முன்ன ஒரு படம் நம்ம சொன்னோம் வருஷங்களுக்கு விசேஷம். அதுலயே ஒரு சிறப்பு பக்கமா தோன்றி அவங்க பங்கு சிறப்பா பண்ணாரு. ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அது. அந்த படத்துக்கு அவருக்கு அப்பாஸ். அந்த குரூப் இதுல வந்து நியான் சீனிவாசன் அவங்க இதுல நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்டா வந்து அவருடைய பங்கு சிறப்பா தன்னுடைய பங்கு நடிச்சிருக்காரு. கதைகள் முக்கியமா இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்ச நேரம் டிராவல் ஆவாங்க. எதை பத்தியும் கவலை இல்லாம சரியா வேலை செய்யாம வீட்டுக்கு அடங்காம வீட்டுக்கு என்னென்ன கடமைகள் அம்மாக்கு எந்த பையனாகும் அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாம ரொம்ப விளையாட்டுத்தனமா அதுவும் வயசு வந்த பசங்க வீட்டுல வந்த பசங்க தாடி உள்ள பசங்க பொறுப்புள்ள பசங்க ஏன் இருக்காங்க எல்லாருமே திட்டுற மாதிரி சீன் வரும். அது முன்னாடி நிறைய கூட பண்ணிட்டாங்க. அதனால வழக்கம் போல இல்லாம இந்த கட்டச்சோறு எல்லாம் அந்த மாதிரி இல்லாம காமிச்சிருக்காங்க. ஒரு பயம் வருது ஏன் இப்படி இருக்காங்க, எப்படி மாறுவாங்க யாருக்கா இருக்காங்க எப்ப மாறுவாங்க அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு பயம் வருது. அப்போ ஒரு விஷயம் நடந்து அவங்க மாறுற விஷயம் நமக்கு வந்து நகைச்சுவையா இருக்கும். ஆனா ஒண்ணும் அர்த்தம் இருக்கும் 2 பேரும் பயந்துவாங்க. முக்கியமா இவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு பயந்துட்டு அவர் வெளியே போவாரு. அதாவது மாறி மாறி ஒரு சூப்பரா இருக்கும். முக்கியமா படத்துல ஒரு எலியை காட்டுவாங்க. எலி வந்து என்ன சொல்லும் போது நம்ம அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் அப்படின்னா அது கரெக்டா ஒரு ஒரு விஷயம் லாக் ஆகும். அந்த லாக் எலி லாக் ஆகுற மாதிரி அப்போ கதையின் நாயகன் லாக் ஆகிற மாதிரி நம்ம காமிப்பாங்க. ஒரு பயம் நமக்கு வரும். அது என்னன்னா இந்த மாதிரி பண்ணும்போது சொல்லி அக்கறை இல்லாம அதுல லவ் வேற நல்ல சூப்பர் கதையின் நாயகன் நல்ல கேரக்டர் அவங்கள சொல்ற விஷயம் இந்த கிளாஸ் போற விஷயம் அவங்க ஃபீல் அவங்க பாட்டு வரும். அந்த பாட்டு பிரமாதமா இருக்குது. அதுக்கு ஒர்க் பண்ண ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு தேவையான விஷயங்கள் டிஃபரெண்ட் எல்லாம் நல்லா பண்ணிட்டு சின்ன பசங்களோட இவங்க கிளாஸ் பண்ற விஷயம்லாம் சூப்பர் கிளாஸ் தான். நம்ம நகைச்சுவையா ஒரு மனசுக்கு ஒரு பாரம் இல்லாம கவலை இல்லாம ஒரு மாதிரி இந்த கிட்டு நடந்த உடனே இவருக்கு கிளம்புறது ஒரே வழி நீங்க ஊருக்கு போறோம்னா ஆல்ரெடி ஒரு அவர் வேலைக்கு போக சொல்லி ட்ரை பண்ற உடனே ஒரு வேலைக்கு போக சொல்லுவாங்க. அது என்னடா வந்து பார்த்தா இந்தியா வந்து வெளிநாட்டுக்கு வேலை இருக்கு அதுல விஷயம் வரும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த மாதிரி டிராவல் தான் காட்டுவாங்க. அதான் பிளாஸ் பண்ணி இல்லையா அப்படி இவங்க போன இடம் பாத்தீங்கன்னா டக்குனு மாதிரி போயிடுச்சு. எனக்கு மத்தவங்க எப்படியோ என்னன்னா ஒரு படம் பார்த்தோம் ஆறு படம் பார்த்தோம் வாழைகள் வந்து மற்ற வேலைக்கு போற மரியாதை ரொம்ப சோகமா இருக்குமோ சோகமா இருந்தாலும் நம்ம விஜயத்தை தொட்டாங்க. முக்கியமா எத்தனையோ பேர் அவங்க உயிர் இருந்தாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி செலுத்த மாதிரியும் அவங்களுக்கு சமர்ப்பணம் சொன்னாங்க. மறுபடியும் யாரு இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறதே படம் வேற ட்ராக் போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க இருக்கிற கேரக்டர் முதல்ல மிரட்டுற மாதிரி காமிச்சு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற அனுபவம் 2 பேரும் அஃபெக்ஷன் ஆயிட்டு ஒருத்தருக்கு ஒரு செய்யற விஷயம்லாம் கண்ணுல தண்ணி வர வரைக்கும் சில காட்டுல சிரிக்க வைப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முக்கியமா அவர் கொட்டி வச்சிருப்பாரு. அப்ப என்ன பண்ணா இந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்டு போயிடும் சொன்னேன் இல்லையா அவருக்கு போட்டு அவங்க அம்மா ஐடி கொடுப்பாரு. இது என்ன ரெக்வஸ்ட்னா தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா விஷயம் சொல்லாதீங்க தெரியல கவனிங்க. சினிமாக்கு ஓகே நிஜத்துல எப்படி பண்ணா ரொம்ப கஷ்டம் தானே. அப்புறம் பார்த்தா அந்த பொட்டிகளை பார்த்தா லவபிள் ஆர்ட் பண்ற மாதிரி கேமரி சென்டிமெண்ட் அவங்க பிளாஷ்பேக் இருந்தோம். அப்பதான் அந்த ஒரு நாடு பாகிஸ்தான் மாதிரி சொல்லிட்டு ராம் சொன்ன உடனே நம்ம கிரிக்கெட் பிளேயர் பவுலிங் அதை மாதிரி 2 பேர் கிளாஸ் பண்ணுவாங்க. சொன்ன உடனே நான் இந்தியன் ப்ரௌட் ஆஃப் இந்தியன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அப்படியே அப்படி கால வச்சுக்கிற மாதிரி பெருமை அப்படி வரும். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அவங்க சொல்லுவார் என் பையன் அந்த மாதிரி பாம்பு செஞ்சுட்டான். அழகா ஒரு வசனம் வருங்க. தீவிரவாதம்னா என்ன உண்மையா நாட்டை நேசிக்கிற என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றது சுத்தமா சொல்லுவாங்க. தியேட்டர்ல கிளாஸ் ரொம்ப சந்தோஷம் பாராட்டு தான். அப்புறம் வந்து என் பொண்ணை நான் படிக்க வைக்கணும் அதான் என்னுடைய லட்சியம் சொன்ன மாதிரி இருக்கும். கதையில அந்த படக்குழு பேச எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிருப்பாங்க. கொரோனா கோவிட்டை கரெக்டா பயன்படுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் யார் யாருக்கெல்லாம் எந்த பிரச்சனை வச்சு அது சுருக்கமா ரொம்பதான் சோகமா இல்லை சுருக்கமா நாசுக்கா சொல்லும்போது முதல்ல இவருக்கு கோவிட் வரும். இவருக்கு ஹெல்ப் வேலைக்கு வாங்க என்ன நடக்கும் பாலைவனத்துல போயிட்டு அதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மசேஜ் பண்ற விஷயம் சூப்பரா இருக்கும். முக்கியமா படத்துல ஒரு நகைச்சுவை பாருங்க இப்படி ஊர் தண்டை சொல்றாங்க இல்லையா ஆம்லெட் கூட போட தெரியாது அந்த கேரக்டருக்கு. அவன் அங்க போய் சமையல் என்ன பண்ணுவான் அங்கிருந்து போன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சமைச்சு கொடுப்பான். எப்படி இருக்கு பாருங்க டச்சு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரசிகர் மனசுல இடம் பிடிக்கணும். இன்னொன்னு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி சும்மா ஊரை சுத்தி வெட்டியா இருக்காதா சமையலை கத்துக்கூடா சமையல் எல்லாத்துக்கும் வருவோம் எப்படி அவன் எல்லா லாங்குவேஜும் தெரியணும்னு சொல்றாங்க. மொழி அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு கரெக்டா வரலாம் வெயிட் பண்ணேன். மொழி கற்றுக்கொள்வது அவசியம். ஹிந்தி தெரியல அவன் பேசுற பாஷை புரியாது இது பேசுறது அவனுக்கு புரியாது. இந்த பிரச்சனை வேணாம் எல்லா மொழியும் நமக்கு வேணும். ஏன்னா இனிமேல் காலகட்டம் அந்த மாதிரிதான் எங்க வேணா போய் வேலை செய்யணும் உழைக்கணும் உயரணும். அதுக்காக அந்த லாங்குவேஜ் பிரச்சனையும் வரும். அதை நம்ம சினிமாவில் சமாளிக்கணும் நிஜத்துக்க முடியாது. எல்லா லாங்குவேஜ் கத்துக்கணும்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியுது.
அந்த சமையல் பண்றதுல ஒரு காமெடி, அப்புறம் அவர் பண்ற காமெடி. அவர் ரொம்ப மிரட்டுற மாதிரி அவர் அவ்வளவு உயரம் இருப்பார் அந்த கேரக்டர். மிரட்டுற மாதிரி காமிச்சிட்டு அவங்க ஒரு அஃபெக்ஷனை காமிச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவு ஒரு நகைச்சுவை. முக்கியமா கிரிக்கெட் ஆடுற சீன் அவங்க பாடுவாங்க. இவங்க ஹெல்ப் ஒரு ஸ்டாப் வர மாதிரி காட்டுவாங்க. ஃபுல்லமா கருப்பு அதாவது பிளாக்கா ஒரு கேரக்டர் மாதிரி. அவர் சிறப்பா நடிச்சிருப்பாரு. கடைசியில் அவருக்கு கோவிட் வந்து ஒரு பிரச்சனை வர மாதிரி சோகத்தை ரொம்ப வளர்ப்பு கட் பண்ணுவாங்க. இவருக்கு கோவிட் வந்து சரியாயிடும். அடுத்த ஊர் கிளம்பலாம் அவருக்கு கோவிட் வந்துடும். அப்பதான் ட்ரீட் பண்ணி ஒரு சென்டிமெண்டா விஷயம் நடக்கும். அது சஸ்பென்ஸ் படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, என்ன பண்றாருதான் கதை. அழகா அவங்க போயிட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அது இன்னொரு சாட்டிலைட் எடுத்துப்பாங்க படத்துல. சூப்பரா இருக்கும். நல்ல கதை ஆரம்பிக்குது. அவன் எந்த ஊருக்கு போறாருன்னா தன்னுடைய போஸ்ட் பொண்ணு ஒர்க் பண்ண சீனியரோட வீட்டுக்கு தான் போறாரு. ஒரு விஷயத்த அவங்க ஒப்படைக்கணும்னு போகும்போது பார்த்தா அங்க அந்த படிக்கிற பொண்ணுக்கு அந்த படிக்கிற பெருமையா பேசும்போது அவங்க ஒரு ஸ்டடி பாஸ் பண்ணி அவங்க அப்பா போன் கோபி கேரக்டர் பேர் கோபி. ஏன்னா இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு அப்படி சொன்ன அந்த கோபின்ற பேரு கோபின்னு எல்லாருக்கும் ரொம்ப சென்டிமெண்டா ஒரு கட்சி சிம்பிள் ஒரு பேரு. அதை சொன்ன உடனே அவர் கோபியை பத்தி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணை பார்த்த கொஞ்சம் படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற விஷயம் பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஏன்டா படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்றீங்க? 11 கல்யாணம் பண்ற வயசே இல்லடா. மெடிக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, தயவு செய்து பாரதி யோகம் வேணாம். இன்னும் மாறுறவே எப்படி நீங்க ஏதாவது மாறுன்ற மாதிரி சூப்பரா ரெடி அடிச்சு பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு அந்த வீட்டுல அவங்க விரட்டு வாழ்க்கை இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரை சேர்ந்தவங்க நீ கிளம்புறா நாங்க பார்த்து தேவையில்லாத விஷயம் தலையிடான்னு சொல்லி விரட்டும் போது அந்த பொண்ணு அந்த குழந்தை படிக்கிற பொண்ணு வந்து இவரை பார்க்கும். அவங்களுக்கும் வசனம் அவங்க ஒன்றா பேசுறேன். கடைசியில் அவர் சொல்லுவாரு, நீ உங்க உயிரை உறுதியா இருக்கட்டும் சூப்பரா புக்கெட் கொடுப்பாரு. எல்லாமே தன்னம்பிக்கை வளர்ற மாதிரி ஒரு புத்தகம். நீ முடிவு எடு, படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம். உங்க அப்பாவோட ஆசை தான் உயிர் போற மாதிரி சொல்றான். உயிர் விட்டு உயிர் போகும்போது சொல்லியிருப்பாருன்னு வந்து இவங்க மனசு அது புரியும். அங்க அவசியம் கேட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா அந்த பொண்ணு ஆக்சுவலா நிஜமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு படிக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளவு பேசியிருக்காரு. உண்மையில அந்த விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வந்தது. அவங்க பேர் நான் சொல்லல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இந்த பொண்ணு ஒரு பெரிய இடத்துல வெளிநாட்டுல ஒரு சபையில கௌரவமா தன்னுடைய கல்விக்காகவும் எனக்கு ரோல் மாடல் யாரு, எனக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கான் அவர் தான் கோபி என்று சொல்லும் போது கிளாஸ் தான் அவங்க எழுந்து மரியாதை செலுத்துவாங்க. நாங்களும் அப்படிதான் மரியாதை செலுத்தணும். ஒரு ஆணோ பெண்ணோ பசங்களுக்கு கல்வி முக்கியம். அந்த கல்வி இல்லைன்னா எதுவும் கிடையாது. கல்வி இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம். முக்கியமா இந்த அந்த வயசு கல்யாணம் வேணாம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாருக்கும் வேணாம். அந்தந்த ஸ்டேஜ்ல நடக்கணும். முதல்ல கல்விதான் முக்கியம். அந்த சீன்ல சூப்பர் சார் பாராட்டுகள் மறுபடியும் கிராமத்துல ஊர்ல கிரிக்கெட் ஆடுற மாதிரி சீன் வரும். ஆனா அது அப்படி நடக்காது. ஒரு சின்ன சரி வேணா கிரிக்கெட்ல ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கட்டா வெளிநாட்டு தான் இருப்பாரு. எல்லா படத்துக்கு நான் கிளம்புறேன் பார்த்தா இவரு மாதிரி ஒரு கேரக்டர் படத்துல வந்தோடனே இவரை நினைச்சு பார்ப்பாரு. அப்படியே ஒரு பைக்கா ஸ்மைல். எல்லாரும் படத்துக்கு ரொம்ப சந்தோஷமா படத்தை சுகமா நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க. மறுபடியும் படம் பார்க்குற ஆசை உங்களுக்கு வருது. ஆக மொத்தம் மே 1 இந்த சிறப்பு தினத்துல உழைப்பாளர் எல்லாருக்கும் வணக்கம், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ரிலீஸ் ஆயிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம். மலையாளி படம் இந்தியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். தியேட்டருக்கு போய் படம் பாருங்க. இன்னொன்னு தனியா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், இன்று ஏகே அவருக்கு பிறந்த நாள். ஏகே சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லா பேருக்கும் நம்ம சந்தோஷம். ரிலீஸ் ஆயிருக்கு. மறுபடியும் தியேட்டர் போய் கொண்டாடுவோம்.